பேபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை கரணை போய் பார்த்துட்டானா? ஐ மீன் டு சே, இந்த ரிஷப் குடும்பத்தையும் பிரீதா குடும்பத்தையும் முட்டாளாக்கிறது ரொம்பவே ஈஸி. அவங்க ரொம்ப நல்லவங்கல்ல. ஆனா இந்த தாப்ஸி, அவன் நம்மள மாதிரி சரியான கேடி. அவன் நம்ம கூடவே விளையாடுவாளே. பேபி பேபி யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாத. அவன் நம்மள மாதிரி கேடித்தனமானவ இல்ல. அவளை நம்ம பாத்துக்கலாம். நீ இப்ப கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? தட் மீன்ஸ் இப்ப கூட உன் மனசுல அவளுக்காக ஃபீலிங்ஸ் இருக்கு. யூ பிளடி சீட்டர். Will you please shut up? எதுக்கு வீணா பேசிட்டு இருக்க? எதுக்கு வீணான பழிய போட்டுட்டே இருக்க? அன்னைக்கு பார்த்தல அந்த தாப்சியோட கழுத்தை நான் நெரிச்சேன். அவளை கொலை பண்றதுக்கு நான் பார்த்தேன். நீயே பார்த்தல, ஒரு பொண்ணை நான் கொல்லணும்னு நினைச்சேன். அவளுக்காக என் மனசுல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? நீ தேவையில்லாம கத்தற வேலை வச்சுக்காத. புரியுதா? சிச்சுவேஷன் எவ்வளவு கிரிட்டிக்கல் ஆயிடுச்சுன்னு உனக்கு புரியவே இல்லையா? ஒருவேளை அவ போய் கரணை பார்த்துட்டானா நம்மளோட பிளான் மொத்தமா ஃப்ளாப் ஆயிடும். பேபி நீ டென்ஷன் ஆகாத. நான் தான் இருக்கேன்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். எல்லாத்தையும் அந்த தாப்ஸியை நான் பாத்துக்கிறேன். நீ நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே ஓகே. எவ்வளவு ஆச்சுனா? 40 ரூபாய் ஆச்சுமா. ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொடுங்க. ஹலோ ஹலோ, வாட்ஸ்அப். கரண், நான் இப்போ பிஸியா இருக்கேன். உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். பிஸியா இருக்கிற ஆளை பாரு. எனக்கு புரியல, இது என்ன கேள்வி கரண்? எல்லாரும் நம்ம மாதிரி ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வேலை இருக்கும். இங்க பாரு பிரீதா, உனக்கு தான் என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சுல. இதெல்லாம் பார்த்து அதன கல்யாணத்துக்காக Dress எடுத்து வச்சிட்ட. அந்த Dress எடுத்து போட்டுக்க போற, கணத்துல போய் குதிக்க. ஐ மீன் கல்யாணம் நடக்கதானே போகுது. நீ எதுக்கு இவ்ளோ பிஸியா இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. ஏன் நீ பிஸியா இருக்கலாம், ஆனா நான் பிஸியா இருக்க கூடாதா? நான் பிஸியா இருக்கேன்னு சொல்றல, நீ முதல்ல போனை வை. நான் எங்க பிஸியா இருக்கேன்? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கு நான் எப்பவுமே ஃப்ரீயா தான் இருப்பேன். ஒரு நிமிஷம், நான் காய்கறி வாங்க வந்திருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பேசுவேன்னு தயவு செஞ்சு சொல்லாத. நான் எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணிருக்கேன், நீயும் ரொம்ப ரூடா தானே பேசியிருக்க. மறந்துட்டியா? பிருத்வி கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதன்னு நான் சொல்லிருக்கேன்ல. ஓ மை காட், என்ன பிரீதா நீ அன்னைக்கு நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்க? நீ இருக்க பாரு, பயங்கரமா யோசிச்சு எனக்கு எதிரா பேசணுங்கிறதுக்காகவே பேசுற. ஐ மீன் கம் ஆன், நான் உண்மையிலேயே அன்னைக்கு பிஸியா தான் இருந்தேன். சீனியர் பிளேயர்ஸோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீ பிஸியா இருந்த, இப்போ நான் பிஸியா இருக்கேன். என்னங்க மேடம்? தேங்க் யூ. நீயா போன்ல இருந்து வெளியில வந்துட்டியா? நீ வெகுளியா இல்ல வெகுளி மாதிரி நடிக்கிறியான்னு தெரியலையே. பட் வெரி குட் ட்ரை. இரு. இப்போ இது கீழே விழுந்துச்சுல, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்கிட்ட நான் பேசாம இருந்திருந்தனா இந்த பேக்கை நான் கவனிச்சிருப்பேன். கவனிச்சிருந்தா இப்படி விழுந்திருக்காதுல்ல. நான் இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா சிரிச்சிட்டு இருக்க? நீ இருக்க பாரு ஒரு சாம்பார், அறிவே இல்ல. கிழிஞ்சு போன கவர்ல மறுபடியும் எடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு. அண்ணா கிழியாத பேக் ஒன்று கொடுங்க. அதே தான் இருக்கா? தேங்க்யூ. வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையே இல்ல. நீ ரொம்ப பிஸியா இருப்ப, போய் வேற யாரையாவது பாரு. ஏன் கூட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் வீடு இங்க தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுவேன். பிரீதா கண்ணு, எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லை, சரளா ஆண்டியை பத்தி தான் கவலை. அதாவது அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. ஜானகி ஆண்டி மேல அக்கறை இருக்கு, ஸ்ருதி மேலயும் அக்கறை இருக்கு. ஏன்னா அவ என்னோட பெரிய ஃபேன்ல. என் கேர்ள் ஃபிரெண்ட் நம்பர் 2 பாட்டி மேல அக்கறை இருக்கு. நீ லேட்டா போனா அவங்க பசியோட காத்துட்டு இருப்பாங்கல்ல. ஆனா நீ சாப்பிடலன்னா பிரச்சனை இல்ல. அதை ஏற்கனவே ஒரு ரவுண்ட் பெருத்து தானே இருக்கு. கல்யாண விஷயம் இருக்கும். வா. என்னங்கோ படபடன்னு பேசுவீங்க, ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஏன்னா மரியாதையா பேசவே உனக்கு தெரியாது. முதல்ல மரியாதையை கத்துக்கிட்டு வா, அப்புறம் பேசலாம். பாரா, அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? என்கிட்ட ஒழுங்காவே பேசக்கூடாதுன்னு நீ சத்தியம் பண்ணிருக்கியா? எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இல்லனா உன்னோட ஆட்டிடியூட காட்டிக்கிட்டே இருக்க. நீ ரொம்ப ஓவரா பேசிட்ட. மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடி நான் குண்டாயிட்டேன்னு சொல்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு தன்னோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. நீ ரொம்ப ஈஸியா நான் குண்டாயிட்டேன்னு சொல்ற. I just don't like it. அட, இப்போ என்ன நீ இன்டைரக்டா கொஞ்சம் குண்டாயிட்டேன்னு சொல்லிட்ட, பெரிய குத்தமா? இங்க பாரு, ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்னு கொஞ்சமாவது இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி உம்முன்னு மூஞ்சித்துக்கு வச்சுக்காத. அதோட நீ ஒன்றும் அந்த அளவுக்கு குண்டா இல்ல. அந்த விஷயம் உனக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன, ஏதோ ஃப்ளோல சொன்னேன், அதான் கேஷுவலி. இன்னைக்கு மட்டும் இல்ல கரண்,
நிறைய வாட்டி நீ இந்த மாதிரி என்கிட்ட பம்பு பண்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நான் ஃபோன் பண்ண உடனே எப்பவுமே என்ன திட்டு தானே செய்வேன். சோ திட்டுன்னு சொல்ற. இப்படி எல்லாம் யார் பேசுவாங்க? இது எப்ப நடந்தது? நீ பாதாம் பருப்பு கிலோ கணக்குல சாப்பிடுவியா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்ற. கம் ஆன், ரிலாக்ஸ்டா இரியா. நடந்துருச்சு, மறந்துரு. நோ வே மிஸ்டர் கரண், இதெல்லாம் மறக்கிற விஷயமே கிடையாது. போனை எடுத்துட்டு திட்டுன்னு சொல்லுவாங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? படிக்காத முட்டாள் கூட போனை எடுத்த உடனே ஹலோன்னு சொல்லுவாங்க. திட்டி தொலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உன்ன மாதிரி. ஓகே, டன். என்ன டன்? இனிமே நான் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறேன் பிரீதா மேடம். ஓகே, தட்ஸ் பெட்டர். இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்லங்க? இல்ல, நான் பேசினதுக்கும் வெயில் அதிகமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லங்க, வெயில் இவ்வளவு அதிகமா இருக்கே, அத பத்தி நீங்க வழக்கமா ஏதாவது சொல்லுவீங்களே? சொல்லுங்க, சும்மா உளறுங்க. என்ன? ஆமா, நான் உளருங்கன்னு தான் சொன்னேன், உளருன்னு சொல்ல, மரியாதையா சொன்னேன். இதுக்கு மேல மரியாதை கேட்டா கேட்டுரும் சொல்லிட்டேன். Oh my god, I mean you're impossible. யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா? நீ ஒரு சரியான crazy donkey. முதல்ல வால்யூமை கம்மி பண்ணு. நான் பேசிட்டு இருக்கல, வால்யூமை கம்மி பண்ணு. நான் வால்யூமை குறைக்க சொன்னேன், அதிகமாக சொல்லல. நீ முதல்ல நான் சொல்றத கேளு. அது நான் தான் சொல்றேன்ல, நீ முதல்ல மரியாதையை கத்துக்கிட்டு வா. நீ மரியாதையை கத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உன்கிட்ட பேசுவேன். இப்பதான் அழகா இருக்க மிஸ் அமைதி புயல் பிரீதா அவர்களே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இவன் அந்த பையன் தானே? இவனதான் அம்மா அன்னைக்கு தூரத்துல இருந்து காட்டினாங்க. நீல், சஞ்சுவோட பிரதர். அம்மா சொன்னது கரெக்ட் தான். இவன் பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி தான் இருக்கான். இவ்வளவு நேரமா கரண் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் பைக் எடுக்கவே மாட்டான். சரி விடு, என் வீடு இங்க தானே இருக்கு. நான் அப்படியே நடந்தே போயிடுறேன். ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருக்கலாம்ல, அதனால தான் நகர்ந்து போக மாட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அத வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்ல, விடு. Are you sure? யா வெரி ஷூர். நான் உன்னை விட்டுறேன். இல்ல பிரச்சனை இல்ல, நானே போய்க்கிறேன். ஓபன் பண்ணு. அது நீ தள்ளு, நான் பாக்குறேன். இல்ல விடு, நானே பாத்துக்கிறேன், விடு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓஹோ, இவங்க என்ன ஷாலை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க? என்ன காரியம் பண்ணிருக்க நீ? என்னோட ஷாலையை கிழிச்சிட்ட. அதுக்கே எப்படி பேசுற? இல்ல, உன்கிட்ட வேற எப்படி பேச சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ 2-3 ஷாலை கிழிச்சிட்ட. இது எவ்வளவு விலைன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு என் ஷாலோட எதிரி நீ. ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இருக்கு, 2-3 தடவை எல்லாம் எப்ப நடந்தது? அட விடு, ஞாபகம் வரல. சோ நீ ரொம்பலாம் ஒன்னும் யோசிக்க வேணாம். ஏன்னா உன்னோட மூளையில தான் அறிவே இல்லையே. உனக்கு எப்படி இதெல்லாம் யோசிக்க தோணும்? சரி, சொல்ல வேண்டாம்னா சொல்லாத, போ. பை.
நான் ரொம்ப அதிகமா பேசிட்டேனோ? கரண் எனக்கு லிஃப்ட் கொடுத்தான், ஆனா நான் அவனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம நான் அவன்கிட்ட ரூடா வேற பேசிட்டேன். இவன் கிட்ட மட்டும் நான் ஏன் இப்படி இருக்கேனே தெரியல. என்னோட பேஷன்ஸ் எல்லாமே வீணா போகுது. சின்னதா ஏதாவது நடந்தா கூட நான் இவன் கிட்ட உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடுறேன். ச்சே, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. எனக்குள்ள ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா அவ ஆட்டிடியூட அப்படியே மறைக்கிறா. என்ன ஒரு அநியாயம். ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லவே இல்லை. ஒரு சின்ன தேங்க்யூ. என்ன பார்த்து நான் அவகிட்ட மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொல்றான். எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறான். ஐ மீன், என்ன பொண்ணுடா. சின்ன சின்ன விஷயத்த கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒண்ணு விடாம கேட்க வேண்டியது. கேட்கிற கேள்வியெல்லாம் அப்படி இருக்கு. மனுஷனை என்ன டென்ஷன் ஆக்குறா. என்ன பார்த்தா அவகிட்ட நான் மரியாதையா பேசணும்னு கிளாஸ் எடுக்கிறா வேற. ஆனா முக்கியமான விஷயத்த சொன்ன போதும் எத்தனை தடவை சொன்னாலும் சரி அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டான். அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னா எனக்கு ஒன்னும் புரியல. என்கிட்ட மரியாதை பேசுங்கிறா, ஆனா அவ என்ன பண்றா? சண்டை போட்டுட்டே இருக்கா. விட்டு அடிச்சிருவா போல இருக்கு. நான் சொல்றதை எப்பவுமே கேட்கவும் மாட்டேங்கிறா, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. எனக்கு வலிக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ரொம்ப கலங்கடிக்குது. அட என்னையா. ஐ மீன் கம் ஆன். அவளுடைய ஷால் கதவுல மாட்டிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் நினைக்கிறேன் மேடம்க்கு ஒரு வியாதி இருக்கு. அவங்களுக்கு என்ன தப்பா நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் பழிய போடுறேன். என்ன கரண்ட் தான் பஞ்சிங் பேக் ஆச்சே. எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம் பாரு. டென்ஷன் ஆக்குறா. என்ன பாஸ், இந்த பொண்ணு ஷால் மாதிரி பாய் ஃப்ரெண்டா மாத்திட்டு இருக்காளே. சில நேரத்துல அந்த கிரிக்கெட்டர் வருவான், சில நேரத்துல அந்த பிசினஸ் மேன் வருவான், சில நேரத்துல இன்னொருத்தன் வருவான்ல. டேய், எங்களையும் ஒரு தடவை பார்க்கலாம்ல டார்லிங். எவ்வளவு நேரமா நாங்களும் நிக்கிறோம். டார்லிங் எங்க நம்பரையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம்ல. நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். அவ உனக்கு வாய்ப்பு கொடுப்பாளா? வரா இங்கதான் வரா. அப்படியே நில்லுங்க. உங்களுக்கு மரியாதை தெரியாது? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்ல குடும்பம் இருக்கிற ஏரியா. இப்படி எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? நீங்க இந்த இடத்தோட பொது பணியாளர் தானே. அப்புறம் எப்படி இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரும் உங்க முன்னாடியே கேவலமா பேசிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்க ஏரியால இருக்க எந்த பொண்ணையும் இந்த மாதிரி எல்லாம் பேச விடாம நீங்க தான் பாத்துக்கணும். இதெல்லாம் உங்களோட பொறுப்பு தானே. இங்க இருக்க எல்லாரையும் நீங்க தான் பாதுகாக்கணும், ஆனா நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏய் இங்க பாரு. ஹலோ மேடம், உன்னோட அட்வைஸை உங்ககிட்டயே வச்சுக்கோ. இன்னொரு விஷயம், நீ லவ் கேம் விளையாடணும்னு நினைச்சா ஏரியால இருக்க எங்க கூட விளையாடு, வெளியாளுங்க கூட விளையாடாத. ஆட்டிடியூட் காட்ட முயற்சி பண்ணாத. என்ன புரியுதா? உன்னோட ஆட்டிடியூட்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். என் கையை விடு. உனக்கு வெக்கமா இல்ல? கையை விடு, கையை விடு. அடங்கப்பா, இவ்ளோ கோவமா? நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்து கை விட்டு மத்தியா? ஏன் விடணும்? நீ எப்படிப்பட்டவனு இப்ப நாங்க எல்லாருமே பாத்துட்டோம். உன்னோட லட்சணத்தை பாத்துருக்கோம்ல. எத்தனை பசங்க, நிறைய பசங்களோட சுத்துற. அதனால இவங்களும் கேட்டுட்டாங்க. என்ன தப்பு? இவங்க பாவம் ரொம்ப அப்பாவி பசங்க. அப்படி உங்ககிட்ட என்ன கேட்டுட்டாங்க? ஒரு சான்ஸ் கொடுன்னு தானே கேட்டாங்க. அதுக்கு மேல வேற ஏதாவது கேட்டாங்களா? எங்க கிட்ட ரொம்ப அதிகமாலாம் பேச முயற்சி பண்ணாத, இல்லைன்னா இங்கிருந்தே உன்னை தூக்கிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை வீட்டுல இருக்கவங்க மட்டும் இல்ல, அந்த யமராஜாவே உன்னை தேடிட்டு இருப்பான். புரியுதா? என்னாச்சு? ஓ மேடம் பயப்படுறாங்கப்பா. மேடம் பயந்துட்டாங்க. பயப்படணும்னு அவசியம் இல்ல. இங்க பாரு, கவனமா கேட்டுக்க. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா யோசிச்சுட்டு பேசு. யாருகிட்ட வம்பு வச்சுக்கிறன்னு யோசி. என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா உன்னால வாழவே முடியாது. என்ன நினைச்ச? நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? எத்தனை தடவை என் பிரதரை நீங்க எல்லாரும் அடிச்சீங்களோ, அதே மாதிரி நான் உங்களையும் துடிக்க வைப்பேன். உங்க எல்லாரையும் நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். அதுவும் வட்டியோட திருப்பி கொடுப்பேன். ஏய் வா வா, எங்க போற? பயந்துட்டியா? ஏய் நில்லு. பாஸ், இந்த பொண்ணை ஏதாவது பண்ணணுமா? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ? என்ன நீ பைத்தியமா? சாரி பாஸ்.
ஸ்ருதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த டவலை எப்பவும் நான் தான் யூஸ் பண்றேன். என்கிட்ட குடு ஒழுங்கா. நான் உங்களுக்கு என்ன ஞாபக மறதி அதிகமாயிக்கிட்டே இருக்கா? உங்களுக்கு என்ன? ஞாபகம் இல்ல? இது என்னோட டவல், சண்டை என்னோட போடாதீங்க, ஃபேவரட் கலர். அட பிரீதா, நல்ல வேலை வந்துட்டமா. இங்க பாரு, உன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் பாரு, குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் உங்களுக்கு புரிய வை. எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க. என் டவலை திரும்ப கொடுக்க சொல்லுங்க. ஏய், ஒரு நிமிஷம். உன்னோட டவல் எப்பவும் ஈரமாவே இருக்கும். குளிச்சுட்டு அந்த இடத்துலயே போட்டு வந்துருவேன். இது காஞ்சிருக்கு பாரு. இது ஏன் டவல் தான். ஒழுங்கா குடு என்கிட்ட. என்ன சரலா, 2 டவலையும் ஏன் ஒரே கலர்ல வாங்கிட்டு வந்த? நிறைய பசங்களோட சுத்திட்டு இருக்க, அதனால இந்த பசங்களும் கேட்டாங்க. என்ன தப்பு? அட பாவம், ரொம்ப நல்ல பசங்க தானே. உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டாங்க? ஒரு சான்ஸ் தானே கேட்டாங்க. அக்கா, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லுங்க. ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஸ்ருதி, நான் சொல்றேன்ல. ஒழுங்கா நீங்க விடுங்கம்மா. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்கு குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. பிரீதாக்கு என்னாச்சு? அவளுக்கு எப்பவுமே இப்படி கோவம் வராதே. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. ஆமா அத்தை, என்னமோ நடந்திருக்கு. அப்படி என்ன இருக்கும்? நான் போய் அக்கா கிட்ட கேக்குறேன். இந்த தாப்சிக்கு ரொம்பவே ரெக்க முளைச்சிருச்சு. அவளோட ரெக்கைய வெட்டியே ஆகணும். இம்மிடியட் ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தாகணும். ஆனா என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி இத பண்றது? என்ன யோசிக்கிற பிருத்வி? அதான் அந்த தாப்சிய தி எண்ட் எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறேன். அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பண்ணியே ஆகணும், அதுவும் இம்மீடியட்டா. ஆனா எப்படி? ஒன் செகண்ட் பேபி, தாப்சியோட அம்மாவை ஒருத்தன் கடத்தினால அவனோட நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஐ திங்க் நவ் இட்ஸ் டைம் ஃபார் தாப்சி. அந்த தாப்சிய அவனை வச்சு நம்ம தூக்க சொல்லலாம். நம்பர் இருக்குதான், ஆனா அவன்லாம் சின்ன சின்ன வேலையை செய்வான். ஆனா இவ்வளவு பெரிய வேலையை செய்ய அவனுக்கு தைரியமும் இல்ல, அவனுக்கு தகுதியும் இல்ல. இருந்தாலும் நீ ஒண்ணு பண்ணு, நீ அவனுக்கு கால் பண்ணு. ஐ அம் டாம் ஷூர் அவன்கிட்ட கேட்டா அவனுக்கு தெரிஞ்சவங்க யார் பெரியாவது சொல்லுவான். ஐ மீன், ஏதாவது பெரிய ரவுடியோட அவனுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஐ மீன், இவனோட பெரிய ரவுடி இருப்பாங்கல்ல, அவங்க பெரிய பெரிய ரிஸ்க் எடுத்து பெரிய பெரிய வேலைகளை செய்வாங்க. அவனுக்கு கால் பண்ணி கேளு. ஒன் செகண்ட். சொல்லுங்க மேடம். எங்க பாரு, ஒருத்தங்களுக்கு உன்னோட உதவி தேவை. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. என்னோட வேலை ரொம்ப சாதாரண வேலை தான், ஆனா அவரோட வேலை ரொம்ப முக்கியமானது. அர்ஜென்ட்டா ஒருத்தங்களை தூக்கணும். அப்புறம் இதுல உயிர் சேதம் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. என்ன புரியுதா? உனக்கு இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் செய்யறதுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களை தெரியுமா? எனக்கு தெரியும் மேடம். எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஒருத்தர் தெரியும். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடுவார் மேடம். உங்கள் வேலையை முடிச்சிடலாம், ஆனால் பணம் கொஞ்சம் அதிகமாகும் மேடம். சரி சரி, பணம்லாம் கிடைச்சிரும். யாரை தூக்கணுமோ அவங்க போட்டோ அனுப்புறேன். அதோட உனக்கு பணமும் சீக்கிரமா கிடைச்சிரும். சரி, நீ எங்க இருக்கியோ அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பு. இதோ அனுப்புறேன் மேடம். நீ அவங்கள இங்க வர சொல்லாத, அவங்கள அந்த இடத்துக்கு வர சொல்லு, சரியா? நான் உங்களுக்கு அட்ரஸை மெசேஜ் பண்றேன். சரி, ஓகே. ஃபேன்டாஸ்டிக். இதுவும் நல்லது, ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உன்னோட கல்யாணத்தை பிரீத்தாவோட நடக்க விடாம யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நீயும் ரிஷப கல்யாணம் பண்ணிக்க போற. இதுதான் உன்னோட டவல். உள்ளதா இருந்துச்சு, அது அம்மாவோடது தான். மா, சாரி, நான் ரொம்ப அதிகமா சத்தம் போட்டுட்டேன். ஐ அம் சாரி. என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு பிரீதா. அது என்னங்கறது இப்ப நான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்லம்மா, உருளைக்கிழங்கு தானே வாங்க போயிருந்தேன். பெருசா எதுவும் நடக்கல. ஒரு நிமிஷம்க்கா, அது பெரிய விஷயமா சின்ன விஷயமான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? நான் தான் சொல்றேன்ல ஸ்ருதி, டென்ஷன் ஆற மாதிரி எதுவும் இல்லம்மா. இங்க பாரு பிரீதா, இந்த முடிய பாக்குறல்ல, இது வெயில்ல நின்னு ஒண்ணும் வெள்ளையாகல. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அத நீ எங்க கிட்ட இருந்து மறைக்கிற. அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாங்க. உண்மையை சொல்றியா? அம்மா, அது ஆக்சுவலி அது சஞ்சுவோட பிரதர், அந்த கார்பரேட்டர் நீலா. நான் காய்கறி வாங்கிட்டு வரும்போது
அவங்கள பார்த்தேன். அவங்க கூட இன்னும் 2 ரவுடிங்க இருந்தாங்க. அவங்க என்னோட வழியில குறுக்க வந்தாங்க. அதுல ஒரு ரவுடிய நான் அப்படியே அடிக்க போனேன். ஆனா அவன் அப்படியே என் கைய பிடிச்சிட்டான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு! அவன் உன் கைய பிடிச்சானாக்கா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவன் இப்ப வெளியில இருக்கானா? இருங்க, அவனுக்கு இன்னைக்கு நான் பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன். நில்லு ஸ்ருதி, நில்லு. பைத்தியமாயிட்டே நீ. அம்மா பாருங்க, நீ எங்க போக கூடாது. பைத்தியமா நீ? அவங்க ரவுடிங்க. அவங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாது. படிக்காத முட்டாள் தான் அவங்க எல்லாம். மனுஷ ரூபத்துல இருக்க மிருகங்க அவங்க. அதுக்காக நல்லவங்களா இருக்கிறதுக்காக இதெல்லாம் சகிச்சுக்கணுமா என்ன? அம்மா, இப்பவே நாம ஏதாவது பண்ணலன்னா ரொம்ப லேட் ஆயிடுமா? மா, இவளுக்கு புரிய வைங்களேன். அவங்களுக்கு ஏதாவது லெவல் இருக்கா? அவங்க தான் இப்படி கேவலமா நடந்துப்பாங்க. ஆனா இவளால எப்படி அப்படிலாம் முட்டாள் மாதிரி பேசாத. உனக்கு கோவம் வருதுன்னு எனக்கு புரியுது. எனக்கு கோவம் வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு என்னோட லொகாலிட்டிலே நடக்குதுன்னு எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா ஆனா என்னக்கா, உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல சேஃபா ஃபீல் பண்ண முடியல? பொண்ணுங்கன்னா இவங்கள சாதாரணமா எடுத்துக்கறாங்கல்ல. இந்த கார்ப்பரேட்டரை நான் விட மாட்டேன். இங்க இருங்க, நான் வரேன். ஸ்ருதி, அக்கா என்ன பண்றீங்க? சொல்றதையும் கேளு. ஏன் எப்ப பார்த்தாலும் கோவப்படுற? பிரீதா என்ன சொல்றான்னு உனக்கு புரியுதா இல்லையா? அவனுங்க சரியான ரவுடிங்க, கீழ்த்தரமா நடந்துக்குவானுங்க.